ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாஸை கம்மி பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுற ஒரு மெத்தட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எய்ம் வந்து நம்மளுடைய முதலீட்டு பணம் பாதுகாப்பா இருக்கணும், நம்மளுடைய டெபாசிட் மணி சேஃபா இருக்கணும், அதுக்கப்புறம் நிலையான ஒரு லாபத்தை அடையணும். அது நீங்க எவ்வளவு பணத்தை லாஸ் பண்ண தயாரா இருக்கிறீங்களோ ஸோ அந்த தொகையை மட்டுமே நீங்க வந்து இந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்க மொத்த முதலீட்டு பணத்துல ஒரு சிறிய சதவீதத்தை தான் நீங்க வந்து ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணும். ஸோ ஜென்ரலா 1 to 2%. ஸோ அந்த மாதிரி கம்மியான ரிஸ்க் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்து பண்ணணும். ஸோ நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றது, டேக் ப்ராஃபிட் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது, என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணணும், அந்த லாட் சைஸ் கால்குலேட் பண்ணி அந்த லாட் சைஸை சூஸ் பண்ணணும், ரிஸ்க் ரிவார்டை எப்படி யூஸ் பண்ணணும், லிவரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல, ஸோ மார்ஜின் கால்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது பெரிய ட்ரேடுக்காக இருக்கலாம், இல்ல உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஃப்ளோட்டிங் ட்ரேடோடைய லாஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த லாஸை நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுடைய இழப்புகளை கட்டுப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணும். ஸ்டாப் லாஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட விலையில் வர்த்தகத்தை மூடி உங்கள் இழப்புகளை கட்டுப்படுத்தும். உங்களுடைய லாஸை பெருசா இல்லாம கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஸ்டாப் லாஸ். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது சூதாட்டத்துக்கு, கேம்பிளிங்க்கு போனது. டேக் ப்ராஃபிட் எதுக்குன்னா நம்மளுடைய லாபத்தை உறுதி செய்யறது. நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு டேக் ப்ராஃபிட் கண்டிப்பா தேவை. டேக் ப்ராஃபிட் என்பது ஒரு தானியங்கி ஆர்டர் ஆகும். இது ஒரு குறிப்பிட்ட லாப இலக்கை அடையும் போது வர்த்தகத்தை மூடி உங்கள் லாபத்தை பாதுகாக்கும். ஸோ நம்ம ஒரு ட்ரேடை எடுத்திருக்கோம், அதுல ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி டேக் ப்ராஃபிட்டும் முக்கியம். ஸோ அந்த டேக் ப்ராஃபிட்டை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுவாகவே மார்க்கெட் வந்து அந்த டேக் ப்ராஃபிட் பிரைஸ் போறப்ப அதுவே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கொடுத்த அந்த ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகாம ப்ராஃபிட்ல முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது தான் இந்த டேக் ப்ராஃபிட். ஸோ இந்த டேக் ப்ராஃபிட்டும் முக்கியம். ஸோ ரெண்டாவது இந்த டைமை மேனேஜ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபுல்லா ஸ்கிரீன்லேயே இருந்துட்டு எப்போ அந்த பிரைஸ் வரும் அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லாம ஸோ அந்த பிரைஸ் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகி உங்களுடைய ட்ரேட் க்ளோஸ் பண்றதுக்கு ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. பொசிஷன் சைசிங். ஸோ பொசிஷன் சைசிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு வர்த்தகத்திலும் முதலீடு செய்யும் தொகையை கட்டுப்படுத்துவது. ஸோ ஒரு ட்ரேடில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இழப்புகளை குறைக்க மிகவும் முக்கியமானது. ஸோ நம்மளுடைய லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு முக்கியமான ஒன்று. உதாரணமா ஒவ்வொரு வர்த்தகத்திலும் உங்கள் முதலீட்டில் 1 அல்லது 2% மட்டுமே பயன்படுத்தலாம். 1 or 2% அப்படின்ற அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பொசிஷன் சைசிங் கால்குலேஷன். ஸோ எப்படி அதை வந்து கால்குலேட் பண்றது, பொசிஷன் சைஸை கால்குலேட் பண்றதுல முக்கியமான காரணிகள் கணக்கு இருப்பு, அதாவது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட், உங்க மொத்த வர்த்தக மூலதனம், ரிஸ்க் சகிப்புத்தன்மை. ஒரு ட்ரேடில் நீங்க எவ்வளவு வரைக்கும் இழக்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்ற அந்த கால்குலேஷன். ஸ்டாப் லாஸ் தூரம், உங்கள் நுழைவு விலைக்கும் அதாவது என்ட்ரி பிரைஸுக்கும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பிரைஸுக்கும் இடையில உள்ள பிப் கவுண்டிங், இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பிப்பின் பண மதிப்பு ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் டிஃப்ரெண்ட் பிப் வேல்யூ இருக்கு. அதாவது ஒரு பிப் மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா என்ன டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற அது இருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ கால்குலேஷன் மெத்தட். ஸோ இடர் தொகை அப்படின்றது ரிஸ்க் அமௌண்ட், நம்ம வந்து ஒரு ட்ரேட்ல எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்ற கால்குலேஷன். கணக்கு இருப்பு, அதாவது டெபாசிட் அமௌண்ட் மல்டிப்ளை ரிஸ்க் பெர்சன்டேஜ். ஸோ நம்ம 1%, 2% அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து $1000 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம 2% ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தோம் அப்படின்னா $1000 மல்டிப்ளை 2% அப்படின்றது சதவீதத்தில் பார்க்கணும் அப்படின்னா 2/100 போகணும். அந்த 2/100 கூடிய வேல்யூ வந்து 0.02 அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்க கால்குலேட்டர்ல போட்டு கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் வந்து 20 வரும். $1000 2% ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா $1000 2%ன்றது $20. ஸோ நம்ம $20 மேல நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு ரிஸ்க் அமௌண்ட் $20 அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிப்போட மதிப்பு. ஸோ இது வந்து ஒவ்வொரு கரன்சி ஜோடி, அப்புறம் லாட் சைஸ். ஸோ ஒவ்வொரு கரன்சி பேர் லாட் சைஸ் அளவை பொறுத்து அந்த பிப்போட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த லாட் சைஸ்னு சொல்றோம், அது வந்து ஸ்டாண்டர்ட் லாட், மினி லாட், மைக்ரோ லாட்னு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்றது 1,00,000 யூனிட். பெரும்பாலான ஜோடிகளுக்கு ஒரு பிப்போட வேல்யூ வந்து $10. ஸோ அந்த யூஎஸ்டி பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற அக்கௌண்ட், அதாவது யூஎஸ்டி பேலன்ஸ் அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து யூஎஸ்டியில் இருக்கணும். 99% வந்து யூஎஸ்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில பேர் யூரோ, பவுண்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஎஸ்டியில் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு பிப்போட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ $10. இது வந்து ஒவ்வொரு கரன்சி பேருக்கு டிஃபர் ஆகும். ஸோ நம்ம அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். மினி லாட்டில் ஒரு பிப்போட வேல்யூ வந்து $1, மைக்ரோ லாட்டில் 1 பிப்போட வேல்யூ வந்து 10 cents. யூஎஸ்டி ஜேபிஒய் கரன்சி பேரில் பிப் அப்படின்றது கடைசி தசமதானம், அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சை தான் வந்து ஒரு பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி டெசிமல் பிளேஸ் அப்படின்றது வந்து
USD JPYல ஒரு பிப் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் USD JPYயோட பிரைஸ் வந்து 150.00 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரைஸ்ல இருந்து 150.01 அப்படின்னு மாறினா அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பிப். ஸோ அப்போ ஒரு பிப்போட வேல்யூ டெசிமல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பிரைஸையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0.01 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ USD JPY இந்த கரன்சி பேர்ல ஒன் பிப்போடைய டெசிமல் வேல்யூ அப்படின்றது 0.01. ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்ல யூரோ USD, GBP USD, AUD USD, ஸோ இதுல எல்லாமே வந்து இந்த டெசிமல் டிஜிட்டுக்கு அப்புறம் 5 டெசிமல் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் 5வது இருக்கக்கூடியது, அதாவது எல்லோல ஹைலைட் பண்ணிருக்கிறதுல சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா 1ல இருந்து 2 ஆகுது, இல்ல 5ல இருந்து 6 ஆகுது அப்படின்னா அது 1 பிப்பட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10 பிப்பட் அப்படின்றது 1 பிப். கிரீன்ல ஹைலைட் ஆயிருக்கிறதுல எல்லாத்துலயுமே ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சதோ டிக்ரீஸ் ஆச்சதோ அப்படின்னா அது வந்து பிப். ஸோ இந்த மாதிரி யூரோ USD, GBP USD, AUD USD இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து டெசிமலுக்கு அப்புறம் 5 டிஜிட் இருக்கும். என் பேர்ஸ்ல வந்து 3 டிஜிட் தான் இருக்கும். டெசிமலுக்கு அப்புறம் அந்த புள்ளி தசம புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் தான் இருக்கும். அதுல 3ஆவதா முடிகிற அந்த டிஜிட்டை வந்து பிப்பட்னு சொல்லுவாங்க, 2ஆவதா முடிகிற அந்த இதை வந்து பிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல அந்த வேல்யூல சேஞ்ச் ஆகிறது தான் வந்து பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட் சைஸ் கால்குலேஷன், ஸோ எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ லாட் சைஸ் கால்குலேட் பண்ணோம்னா லாட் சைஸ் ஈக்குவல் டு கணக்கு இருப்பு, அதாவது டெபாசிட் அமௌண்ட் மல்டிப்ளை ரிஸ்க் பெர்சன்டேஜ், அதை டிவைட் பண்ணணும் ஸ்டாப் லாஸ் மல்டிப்ளை பிப்போட வேல்யூ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து $1000 இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம $1000 கொடுத்துருக்கோம். ரிஸ்க் பெர்சன்டேஜ், ரிஸ்க் சதவீதம் வந்து 2%. ஸோ அந்த 2/100. ஸோ அதை வந்து நம்ம டெசிமல் எழுதணும் அப்படின்னா 0.02 டிவைடட் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 50 பிப்ஸ் அப்படின்னு வச்சு. ஸோ பிப்போட மதிப்பு ஸ்டாண்டர்ட் லாட்ல $10. ஸோ ஒரு பிப்போட வேல்யூ $10. ஸோ அதை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நீங்க கால்குலேட்டர்ல இதை போட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.04. ஸோ அப்ப நீங்க இந்த லாட் சைஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ $1000 ஒரு ட்ரேடுல 2% ரிஸ்க், அதாவது $20 ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ உங்களுடைய லாட் சைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 0.04. இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். உங்களுடைய கணக்கு இருப்பு, அதாவது டெபாசிட் அமௌண்ட் $1000. ஸோ உங்களுடைய ரிஸ்க் பெர்சன்டேஜ் வந்து 2%. ஸோ அதாவது $1000 2%ன்றது $20. நீங்க யூரோ USD அப்படின்ற கரன்சி பேர்ல ட்ரேட் பண்றீங்க. ஸ்டாப் லாஸ் 50 பிப்ஸ். ஸோ அப்போ லாட் சைஸ் ஒரு பிப் மூவ்மெண்ட்டுக்கு $10. ஸோ ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு வந்து ஒரு பிப் மூவ்மெண்ட்டுக்கு $10. அப்போ பொசிஷன் சைஸை நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கால்குலேஷன் படி ஸோ 0.04 அப்படின்னு வரும். ஸோ இந்த இது வந்து யூரோ USDக்கு இந்த மாதிரி வரும். ஆக்சுவலா USD, யூரோ USD, GBP USD, AUD USD, ஸோ இந்த மாதிரி USDல முடிகிற கரன்சி பேர்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டோடைய ஒரு பிப் மூவ்மெண்ட் $10 எக்ஸாக்டா இருக்கும். ஸோ இதே இது நம்ம லாஸ்ட்ல JPY, GBP, அதாவது யூரோ GBP, USD JPY, யூரோ JPY இந்த மாதிரி முடிகிறப்ப நம்மளுக்கு கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2. ஸோ ப்ராஃபிட் கால்குலேஷன். ஸோ இங்கேயும் வந்து அதே $1000 அக்கௌண்ட்ல 2% ரிஸ்க், USD JPY கரன்சி பேர், அதே சேம் 50 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டோடைய வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இங்க அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 பிப் வேல்யூ, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா 150.00 இருந்து 150.01. ஸோ அந்த ரெண்டு பிரைஸுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும்னா 0.01. ஸோ USD JPY உடைய 1 டெசிமல் பிளேஸ் வேல்யூ வந்து 0.01. ஸோ டிவைடட் பிரைஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ உதாரணத்துக்கு USD JPY உடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 150.00 அப்படின்னு வச்சுப்போம். 150 அந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் மல்டிப்ளை லாட் சைஸோட வேல்யூ. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் சைஸோடைய வேல்யூ வந்து 1 lakh யூனிட்ஸ். ஸோ இதை நீங்க கால்குலேட்டர் போட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு USD JPY ஒரு பிப் மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அப்ராக்சிமேட்டா $6.67. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. யூரோ USDக்கு ஒரு பிப் மூவ் ஆச்சுதுன்னா வேற வேல்யூ இருக்கும், USD JPYக்கு ஒரு பிப் மூவ் ஆச்சுதுன்னா வேற வேல்யூ இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸ்ல எல்லாம் வந்து ஏதோ காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க ஆன்லைன்ல கால்குலேட்டர் இருக்கு, பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர், பிப் கால்குலேட்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர், பிப் கால்குலேட்டர் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் லிங்க் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மூலமா நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொசிஷன் சைஸ் வந்து USD JPYக்கு கால்குலேஷன் பண்றப்ப ஸோ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா தான். ஸோ ரிஸ்க் அமௌண்ட், ஸோ $20 ரிஸ்க் எடுக்கிறோம், அதை வந்து ஸ்டாப் லாஸ் பிப்ஸ் மல்டிப்ளை ஒரு பிப்போட வேல்யூவால டிவைட் பண்ணோம். ஸோ நீங்க இந்த கால்குலேட்டர்ல போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி ஒரு ட்ரேட்ல 2% ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஒரு $1000 அக்கௌண்ட்ல USD JPY கரன்சி பேர்ல 50 பிப்ஸ் ஸ்டாப் லாஸோட எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடில் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய லாட் சைஸ் 0.06. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஸோ ரிஸ்க் லெவல்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு ட்ரேடில் 1% தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க தொடர்ந்து 3 லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா 3% தான் லாஸ் ஆகும். இதே நீங்க 2% ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதே 3 ட்ரேடு வந்து லாஸ் ஆகுது கன்சிக்யூட்டிவா அப்படின்னா 6% லாஸ் ஆகும். இதே நீங்க 10% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 30% லாஸ் ஆகும். இது ஒரு சில பேர்லாம் வந்து 30% ரிஸ்க்
ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப உங்க அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 3 ட்ரேட் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா போச்சதுனால 90% லாஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு மார்ஜின் கால். ஸோ ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேட்ல எவ்வளவு இலக்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்றதுக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்றதுக்கும் இடையில உள்ள விகிதம் பெர்சன்டேஜ். ரிஸ்க் அப்படின்னா உங்களுடைய நுழைவு விலை, அதாவது என்ட்ரி பிரைஸ்ல இருந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பிரைஸ் வரைக்கும் உள்ள தூரம் தான் உங்களுடைய ரிஸ்க். ரிவார்டு அப்படின்றது உங்களுடைய என்ட்ரி பிரைஸ்ல இருந்து உங்களுடைய டேக் ப்ராஃபிட் பிரைஸ், அதாவது லாப பிரைஸ், எந்த இடத்துல லாபம் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரைஸ் வரைக்குமான உள்ள தூரம் தான் வந்து ரிவார்டு. ஸோ இது பெர்சன்டேஜ்ல பார்க்கணும் அப்படின்னா ரிவார்டை ரிஸ்கால டிவைட் பண்ணணும். ரிவார்டு அப்படின்றது 100 பிப்ஸ்னு வச்சுப்போம், ரிஸ்க் வந்து 50 பிப்ஸ் அப்படின்னா 2:1. ரிவார்டு 2%, ரிஸ்க் 1% அப்படின்றப்ப 2:1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் பொருள் நீங்க லாஸ் ஆனா 50 பிப்ஸ் லாஸ் பண்ண நேரிடும். ஆனா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா 100 பிப்ஸ் வந்து லாபம் வந்து கிடைக்கும். ஓகே, சோ அப்போ ரிஸ்க் ரிவார்டு பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றி விகிதம், அதாவது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 50% தான் வின்னிங் ரேஷியோ இருக்கு. ஒரு ட்ரேட் வின் ஆனா இன்னொரு ட்ரேட் லாஸ் ஆகுது, இன்னொரு ட்ரேட் வின் ஆனா அடுத்து. ஸோ 50% தான் உங்களுடைய வின்னிங் ரேஷியோ இருக்கு. அப்ப கூட உங்களால பெட்டரான ரிஸ்க் ரிவார்டு இருந்துச்சு அப்படின்னா 50% அக்குரசி. ஸோ அக்குரசி அப்படின்றது 10 ட்ரேட் எடுக்கிறோம், அது எத்தனை ட்ரேட் வந்து நீங்க வந்து லாபமா முடிக்கிறீங்க அதை பொறுத்து தான். ஸோ 10 ட்ரேட்ல 5 ட்ரேட் தான் வந்து உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்க அதுதான் வந்து 50% வின்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 50% வெற்றி வீதத்துல கூட ப்ராஃபிட் பண்ண முடியும் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோடய பார்த்துருவோம். ரெண்டு இது, ஒரு சைடு வந்து 1:1 ரிஸ்க் ரிவார்டுல ட்ரேட் பண்றாங்க, இன்னொருத்தர் வந்து 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்டுல ட்ரேட் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து $100 ரிஸ்க் எடுத்தா $100 ப்ராஃபிட், அடுத்ததுல வந்து 1:2ல வந்து ரிஸ்க் கம்மி பண்றாங்க, 50% தான் ரிஸ்க், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா $100 அந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, ப்ராஃபிட் ஆயிடுதுன்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவருக்கு $100 லாபம். ஸோ இவருடைய ரிஸ்க்கும் $100, ப்ராஃபிட்டும் $100. ஸோ $100 ப்ராஃபிட். ஸோ அடுத்து 1:2 ரிஸ்க்ல எடுக்கிறவருக்கும் அதே ப்ராஃபிட். ஸோ $100, $50 ரிஸ்க், $100 ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் போனதுனால 50% வினிங் ரேஷியோ தான். ஸோ அடுத்த ட்ரேடே வந்து லாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் 1:1 ரிஸ்க்ல எடுத்தவருக்கு $100 லாஸ் ஆயிடும், ஏன்னா அவருடைய ரிஸ்க் $100. ரெண்டாவது 1:2 எடுத்துக்கிறவருக்கு வந்து ரிஸ்க் பாதி தான், $50 தான் ரிஸ்க். ஸோ அவருக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ $50 வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க அவருக்கு ஃபர்ஸ்ட்ல 1:1 நடந்தவருக்கு ப்ராஃபிட்டே இல்ல. ரெண்டாவது 1:2, அதாவது ரிஸ்க் ரிவார்டு, ரிஸ்க் விட ரிவார்டு அதிகமா வச்சு பெட்டரான ரிஸ்க் ரிவார்ட்ல பண்ணதுனால இவருக்கு $50 லாபம். சாதகமான ரிஸ்க் ரிவார்டு விதம், அதாவது பெட்டரான ரிஸ்க் ரிவார்டு 1:2 இல்ல அதுக்கு மேலேயோ அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டையே ஏமா வச்சு நம்ம ட்ரேட் பண்றப்ப 50% வின்னிங் ரேஷியோல கூட 50% வெற்றி விதத்துல கூட நீங்க நீண்ட காலத்திற்கு நிலையான லாபத்தை ஈட்ட முடியும். ஸோ லாங் பீரியட்ல ஒரு நிலையான ஒரு ப்ராஃபிட்டை உங்களால ஈட்ட முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்டே பாதிப்பை ஏற்படுத்தும் காரணிகள், மார்க்கெட் வந்து தொடர்ந்து உங்க திசையில தான் வரும் அப்படின்னு தவறா நம்பி ஸ்டாப் லாஸை தொடர்ந்து சேஞ்ச் பண்ணிட்டே போறது. ஒரு சில பேர் ஸ்டாப் லாஸே யூஸ் பண்றதுல, ஒரு சில பேர் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் பக்கத்துல வர்றப்ப ஸ்டாப் லாஸை நகர்த்துறது. மார்க்கெட் கண்டிப்பா நம்மளுடைய டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும், ஸோ நம்ம இன்னும் ஒரு 10 பிப் ஸ்டாப் லாஸ் தள்ளி வைக்கலாம் அப்படின்றது. ஸோ மறுபடியும் திருப்பி அந்த ஸ்டாப் லாஸ் பக்கத்துல வரப்ப இன்னொரு 10 பிப் தள்ளி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை தள்ளிட்டே போறது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது நம்ம இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி ஒரு ட்ரேடுக்கு 2% ரிஸ்க்கு என்ன லாட் சைஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி எடுத்துறது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்றது. ஸோ இப்போ 2%ல ஆரம்பிக்கிற அந்த ரிஸ்க் சில பேர் வந்து 4% ஆக்கிறது, சில பேர் 5% ரிஸ்க்ல ஆரம்பிக்கிறது, 10% ஆக்குறது, 20% ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை மூவ் பண்றதும் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்கிற ஒரு விஷயம். இந்த ரிவெஞ்ச் மார்க்கெட், ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணிடுவாங்க, ஸோ அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு எமோஷனலா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுல லாட் சைஸை அதிகமாக்குறது, இல்ல ட்ரேட்ஸ் ஓவர் ட்ரேடு, நம்பர்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ரிவெஞ்சிங் மார்க்கெட், பழி வாங்கும் வர்த்தகம். ஸோ அதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ அந்த பழி வாங்குற அந்த குணமும், அதாவது மார்க்கெட்டை வந்து மார்க்கெட் லாஸ் பண்ணிருச்சு, ஸோ நம்ம மார்க்கெட்டை எப்படியாவது ப்ராஃபிட் எடுத்துடணும் அப்படின்னு மார்க்கெட்டை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு நினைச்சு உங்களை நீங்களே ரிவெஞ்ச் எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சுமே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்கும். மூணாவது டார்கெட் பிரைஸ். டார்கெட் பிரைஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறது. ஸோ ஒரு சில பேர் 100 பிப்ஸ் டார்கெட் வச்சிருப்பாங்க, மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 70 பிப்ஸ் டார்கெட் போகும், 70 பிப்ஸ் வரைக்கும் ஃபேவரா போகும். ஒரு டார்கெட்டுக்கு 30 பிப்ஸ் இருக்கும். இன்னும் அந்த 70 பிப்ஸ்ல இருந்து அப்படியே 70 பிப்ஸ் வரைக்கும் போனது அப்படி கொஞ்சம் கீழே இறங்கும், ஒரு 60 அப்படி அந்த மாதிரி வந்ததும் மார்க்கெட் 70 பிப்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தது போயிடும் போனால் 60ல க்ளோஸ் பண்ணிடுறது. அங்கே 60ல க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் நேரம் அந்த 100 பிப்ஸ் டார்கெட் போய் ஹிட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்க 40 பிப்ஸ், அதாவது 100 பிப்ஸ் போன இடத்துல நீங்க 60 பிப்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ அங்கேயும் நீங்க 40 பிப்ஸை லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுவும் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட்டை ஒரு ட்ரேடிங் ரூலை ஃபாலோ பண்ணணும்னா அது ஃபாலோ பண்ணணும். ஸோ 4வது பாயிண்ட், ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா
அதை கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ரூலை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறது, அப்பப்போ மாற்றுறது, ஸோ அதுவும் வந்து டேஞ்சரான விஷயம் தான். அதுவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிடும். ஸோ அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க.